ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமான ஒரு டாப்பிங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து மணி ஏர்ன் பண்ண முடியுமா, நீங்கள் உங்களால் ஸ்மாலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ண முடியுமா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே பிஸ்னஸை வந்து லேக்ஸ் கணக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஸ்மால் அமௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. 500ரூவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆனவங்க இருக்காங்க. 50,000 போட்டு தோற்று போனவங்களும் இருக்காங்கங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்நாக்ஸு, டியூஷன், டே கேர், அந்த மாவு பிஸ்னஸ்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே நிறைய சென்னையில் மாவு தாங்க. நீங்கள் நார்மலாக மாவை மட்டும் வச்சு விற்காதீங்க, அதை வந்து மதிப்பு கூட்டுங்க. மதிப்பு கூட்டுறதுனா என்ன? கருப்பு கவுனி அரிசி மாவு, அந்த முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை, தோசை மாவு, அந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்றுங்க. அது வந்து ஒரு சென்னையில் நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க நல்லா சேல்ஸ் போயிட்டுருக்கு. அவங்க எக்ஸாம்பிள் வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரியலாக நடக்கிறத தான் உங்களுக்கு நான் வந்து இதில் சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. 6 மாதம் வெயிட் பண்ணுங்க. லாஸும் ஆகலாலும் சரி, பொறுமையாக காற்று தாங்க முன்னேறவே முடியும். 6 மந்த்து நீங்கள் வந்து எதுவுமே நினைக்காம கன்சிடென்சியாக கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க, கொண்டு போங்க. இன்கம் உடனே வரணும் எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் கொடுக்காதுங்க, பொறுமையாக இருங்க, கன்சிஸ்டன்சியாக அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் எஃபெக்ட் போட போட தானாக உங்களை தேடி வருங்க எல்லாமே. டெய்லி 1 hour பிளான் பண்ணுங்க. என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், கண்டிப்பாக பிளான் பண்ணி கொண்டு போங்க. பெரிய ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்குங்க. காமனாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன? ஒரே நாள்லேயே பண்ணணும், மற்றவங்க பண்ணுறத நான் அப்படியே பண்ணணும், அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு சக்ஸஸே வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. ஏன்னா நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட பேக்ரவுண்ட் என்னென்ன பார்க்கணும். உங்களோட சைடில் நீங்கள் வந்து உங்கள் பேக்ரவுண்டை பொறுத்து, உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து என்ன கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போகலாம், நிறைய ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஐடியாவில் உங்களுக்கு எது சரி வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகணும். மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது அது வேண்டாங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் பாருங்கள். ஒரு நாளில் எனக்கு ப்ராஃபிட் ஆகல, லாஸ் ஆகிடுச்சி, விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு வைக்காதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஈஸி இன்கம் ஐடியாஸ் என்ன? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொண்டு போகிறதுனா யூடியூப் கொண்டு போகலாங்க. யூடியூப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்கள் வீடியோ என்ன டே பண்ணுறீங்களோ அதை எடுத்து போட்டால் கூட போதுங்க. அது எப்படி பண்ணணுன்னாலும் நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க. கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். செகண்ட் என்ன, டைலரிங். காமனாக எல்லோரும் சொல்கிறது டைலரிங். கண்டிப்பாக சின்ன ஒரு மிஷினு தான் போதுங்க. கிழிஞ்ச துணி தைச்சி தரதுக்கு கூட அவ்வளோ காசு வாங்குறாங்கங்க. ஸோ டைலரிங்கு கொண்டு போகலாம். ஹோம் ஸ்நாக்ஸுங்க. இப்போ வந்து மில்லட் குக்கீஸு, வீட்டில் நீங்கள் செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் இதெல்லாம் போட்டுமே நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். அதுவுமே கொண்டு போகலாங்க. அப்புறம் டே கேர் பிஸ்னஸும் நல்ல பிஸ்னஸ் தாங்க. அது கொஞ்சம் நீங்கள் வேலைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து டே கேரும் ரன் பண்ணலாங்க. டியூஷனுங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக டியூஷன் எடுங்க. இப்போ இருக்க பிள்ளைங்க காலகட்டத்தில் டியூஷன் தான் ரொம்ப முக்கியம். குட்டீஸ்க்கு அந்த சின்ன ப்ரீகேஜிலேருந்து எல்லாம் டியூஷன் தாங்க அனுப்புகிறாங்க. நல்ல இன்கம் வருங்க டியூஷனில். அதுவுமே தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகலாங்க. இப்போ ரீசெல்லிங் ப்ராடக்ட்டு, ஒரு வந்து ஹோல்சேலில் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வந்து வாங்கி ரீசெல் பண்ணலாம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அந்த மாதிரிலேயே நீங்கள் கொண்டு போய்க்கலாங்க. மோட்டிவேஷன்னா நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம வீட்டுக்காக, நம்ம செல்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற பேரை வந்து நம்ம மாற்றணும். அதுக்கோசரம் நம்ம உழைக்கிறது தாங்க. ஏதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் கொண்டு போகணுன்னு எல்லார் ஆசையுமே அதுதாங்க. என்னோட ஆசையும் அதுதாங்க. கண்டிப்பாக முடியும். நல்ல கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கு உழைங்க. சின்னதாக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் தாங்க பெரிய சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும். அதுக்கு கூடவே இருந்து நானும் சப்போர்ட் பண்ணுறேன். நிறைய ஐடியாஸும் கேளுங்க, நான் நிறையா சொல்கிறேன். ஹோல்சேலில் எங்கே வாங்கினாலும் சரி, இல்லை என்ன டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலோடு கொடுக்குறேன். அதே மாதிரி டெய்லி ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷன் வீடியோ நான் என் பேஜில் கண்டிப்பாக போடுவேங்க. ஏன்னா பிஸ்னஸ் வந்து என் ரத்தத்துலேயே ஊறி இருக்கு. கொண்டு போகணுன்னு அவ்வளோ வெறியோடு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றும் அப்படின்னு எண்ணம் வந்துச்சுன்னா
கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ், நிறைய அப்டேட்டு, மோட்டிவேஷன், நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நான் உங்கள் கூடயே இருப்பேன். நீங்கள் என்னன்னாலும் என்கிட்ட கேட்கல, நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாங்க.